நம்ம நாடாளுமன்றத்துல இந்திய தொழிலாளர் சட்டம் அப்படின்னு கடந்த 2025 சில மாதங்களுக்கு முன்னாடி வெறும் 40 செகண்ட்ல நிறைவேற்றம் செய்யப்பட்டுச்சு. ஆனா அந்த இந்திய தொழிலாளர் புதிய சட்டம் வந்து ஆகா ஓகோ அப்படின்னு சமூக வலைதளங்கள்லாம் புகழப்பட்டுச்சு. இதெல்லாம் புதுசா இருக்கு, ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்திய தொழிலாளர் சட்டமே நல்லதானே இருக்கு, 40 செகண்ட்ல இப்ப சமீபத்தில் எப்படி ஏன் அவசரமா அந்த புதிய தொழிலாளர் சட்டத்தை நிறைவேற்றணும்? அப்படி இதுல ஏதாவது உள்ளடி வேலைகள் இருக்குமோ, இந்த சட்டத்துக்குள்ள ஏதாவது ஓட்டைகள் இருக்குமோ, ஏன் சம்பந்தமே இல்லாம எல்லாருமே ஆகா ஓகோன்னு புகழ்றாங்க? இதுல இருக்கக்கூடிய அந்த சட்ட நுணுக்கங்கள் என்ன, இத பற்றி சட்ட வல்லுநர்கள் என்ன சொல்றாங்க அப்படிங்கறத பத்தி மதுரை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் அட்வொகேட் சேவியர் அவங்க கிட்ட கேட்டிருந்தோம். அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கறத நீங்களே கேளுங்க. இந்தியாவில் தொழிலாளர்களுக்குன்னு சொல்லி 44 தொழிலாளர் சட்டங்கள் இருக்குது. அதில் 29 தொழிலாளர் சட்டங்களை எடுத்து 4 சட்ட தொகுப்பாக பிரித்து உருவாக்கியிருக்காங்க. இதில் கேள்வி என்ன அப்படின்னா, இப்படி அவசரமாக நாடாளுமன்றத்தில் வச்சு 40 செகண்டுக்குள்ளே நிறைவேற்ற சொல்லி, அப்படி ஒரு தொழிலாளர்களுக்கான சட்டத்தை நிறைவேற்ற சொல்லி யாராவது மோடி கிட்ட போய் நாங்கள் வந்து கோரிக்கை வச்சாங்களா, ஏதாவது தொழிலாளர்கள் வச்சாங்களா, இல்லை தொழிற்சங்கங்கள் வச்சாங்களா? இதை பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா, இது வந்து லேபர் கோடு கிடையாது, கார்ப்பரேட் லேபர் கோடுன்னு வேணால் வைக்கலாம். ஏன்னா பொதுவாக நம்ம நாட்டில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உன் நண்பனை சொல் உன்னை யார் என்று சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மோடியோட நண்பர்கள் அம்பானி, அதானி இது மாதிரி தொழில் தொடங்கக்கூடியவர்களை பாதுகாப்பதற்காக, கார்ப்பரேட் செக்டாரை பாதுகாப்பதற்காக தொழிலாளர் விரோத போக்கில் 40 செகண்டில் பாராளுமன்றத்தில் இப்படி ஒரு தொழிலாளர் விரோத சட்டமாக இதை வந்து பிறப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம்.